ஒற்றுமை கூட்டணியில் பக்காத்தான் மற்றும் பரிசான் கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை நடத்தினாலும் அங்கே அதிகாரம் என்பது டிஏபி கட்சியிடம்தான் அதிகம் இருப்பதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் தெரிவித்துள்ளார். டிஏபி கட்சி சொல்வதை அன்வாரால் மறுக்க முடியாது என்று குறிப்பிட்ட மகாதிர், டிஏபி சொல்லும் 10 கருத்துகளில் 8 கருத்துக்களை அன்வார் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் எனும் சூழலில் இருப்பதாக வர்ணித்தார். எனவே மலாய்க்காரர்களின் நிலை அக்கூட்டணியில் பரிதாபம் என்பதோடு மலேசியாவிலும் மலாய்க்காரர்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று அவர் கூறினார். 2019ஆம் ஆண்டில் டிஏபி கட்சியுடன் இருந்தது பாம்புகளுடன் இருந்தது போல்தான் தாம் உணர்ந்ததாக மகாதிர் தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் 2024 சட்டம் 852 அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சட்டம் பதிவு செய்தல், விற்பனை செய்தல், பேக்கேஜிங் செய்தல், லேபிளிங் செய்தல் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்தல் தொடர்பான விதிமுறைகளை உள்ளடக்கியது. அமல்படுத்தப்படும் விதிகள் மற்றும் உத்தரவுகளில் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் பல்லின மக்களின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் பொறுப்பு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அமானா கட்சியின் தலைவரும் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயத்துறை அமைச்சருமான டத்தஸ்ரீ முகமது சாபு வலியுறுத்தினார். தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது குற்றம் சாட்டுவதாலும் இன அடிப்படையில் குற்றம் சுமத்துவதாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று அவர் கூறினார். அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரும் இதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள் என சமூகமாக அவர்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் மலேசியர்கள் என்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் மலேசியர்களாக ஒன்றிணைந்து வாழ்வதை முகாந்தரமாக கொண்டு நாம் செயல்படும் போது வேற்றுமையும் பிரிவினைவாதமும் இருக்காது என்றும் அவர் கூறினார். இவ்வாண்டு மட்டும் இதுவரை 20,000க்கும் அதிகமான வணிக குற்றங்களால் 1.7 பில்லியனுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 21,441 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1.78 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது 23,958 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் கடந்த ஆண்டு 1.4 பில்லியனுடன் ஒப்பிடும் போது இழப்புகளின் அளவு 24 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த ஆண்டு 10,198 அல்லது 48 விழுக்காடு விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டு வெற்றிகரமாக வழக்கு தொடரப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று அதிகாலை ஈப்போ சித்தியவானில் நிகழ்ந்த தீ விபத்தில் 46 வயது நபர் ஒருவர் உயிரிழந்தார். முகமது கைருல் ரிஜ்வான் முகமது தைபின் என்ற அந்த நபரின் எரிந்த எச்சங்கள் அந்த ஒற்றை மாடி வீட்டின் வரவேற்பறையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோஜி நோர் அமாட் தெரிவித்தார். மேலும் வீடு சுமார் 60 விழுக்காடு தீயில் எரிந்து நாசமானதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.